ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அறுசுவையில் கசப்புன்னா முகம் சுளிச்சிட்டு பாகக்காய்னு சொல்லுவோம். பல சத்துக்கள் நிறைஞ்ச இந்த பாகக்காயை இப்படி செஞ்சு கொடுங்க. அப்புறம் பாருங்கள், உங்கள் வீட்டில் என்றைக்குமே இந்த பாகக்காய் தொக்கு ஸ்பெஷலாக தான் இருக்கும். பாகக்காயை நல்லா கழுவி விதைகளெல்லாம் இப்படி நீக்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஜீரகம், பூண்டு, 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோட பாகக்காயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு போட்டு புளி தண்ணி, கொஞ்சம் வெல்லம், தேவையான அளவு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கறது கிரேவிக்கு கூடுதல் சுவையும் திக்னஸும் கொடுக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா இதோட டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க. சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கும் சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் டிஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.